இது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இன்னும் கொடுமை பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகும், மற்ற சிலபஸில் படிக்கிற மாணவர்களுக்கு இது மாதிரி இப்போ பொறியியல் கல்லூரி மற்ற கல்லூரிகளில் போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அநியாயமாக பறிக்கப்படுகிறது. அப்போ இங்கே ஒரு பையன் வந்து 92 மார்க் எடுத்திருப்பான், அவனுக்கு 92 மார்க்குன்னு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பையன் சிபிஎஸ்சியில் 85 மார்க் எடுத்திருப்பான், ஆனால் அவனையும் 90+ மார்க்கில் கொண்டு சேர்த்துருவாங்க. இந்த புதிய சிஸ்டம் மூலமாக 85 மார்க் எடுத்தவனை 90க்கு மேலே எடுத்த மாணவனாக கருதப்படுவான். அப்போ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அட்மிஷன் நடக்கும்போது என்ன ஆகும், சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் கிடைக்குது. மற்ற நம்ம சமச்சீரில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் போகுது. ஏன்னா கிரேடுன்னு வெறும் A1 தான் கொடுத்துருப்பான். அவனை வந்து நீங்கள் 91 to 100 எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். A1னா அவன் 99 கூட இருக்கலாம், இல்லை 91 கூட இருக்கலாம். அப்படிங்கிறது பழைய சிஸ்டம். இப்போ புது சிஸ்டம் படி 85 மார்க் எடுத்திருந்தாலும் A1 வருவான் அப்படின்னு சொன்னால் இது அந்த மற்ற மாணவர்களின் உரிமையை பறிக்கும் செயலா இல்லையா?